சிவாய மகாபெருவத்துடைய கிளேசரணம் மைன்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாதது எல்லாத்தையும் விளக்குவதற்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது, அதை க்ளீன் பண்ணாதான் ஆழ் மனது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே யோசிக்கும், பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், அதை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு தேவையில்லாதது நிறைய நிரப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி நமக்கு தேவையானதை அச்சீவ் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லைங்களா? எளிமையான ஒரு 5 நிமிட பயிற்சியில் நம்மளுடைய நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி நம்ம பண்ணுறது? ரொம்ப சுலபமான வழியில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம அந்த 5 நிமிஷத்தை நம்ம ஒதுக்க போகிறோம் தினமும். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெறும் பிரச்சனை மட்டுமே யோசிச்சுட்டே போகிறார். அதோட என்ன கொடுமைன்னா, அந்த பிரச்சனையை கவுண்ட் பண்ணவும் செய்கிறார். எனக்கு இன்றைக்கி இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, என்னென்னலாம் பிரச்சனை, இதனுடைய பிரச்சனை, இது இப்படி பிரச்சனையை கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, 5500 பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இதை தீர்க்கணும் நான், இல்லைன்னா இன்னும் அதிகமாகிட்டே போகும், இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்குறாரு. ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு எதுவுமே ஒத்து போகலை. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பிரச்சனையாக உட்காந்து எழுதுங்க அரசரே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடிப்போம், அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டே வந்துடலாமே அப்படிங்கிறார். இதுக்கு பல வருஷங்கள் ஆகும், அவ்வளோ நாளாக என்னால் காத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சரி இதுக்கு நம்ம வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிடுறாங்க. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் ஒரு முனிவரை கூப்பிட்டுட்டு வர்றாரு ஒரு அமைச்சரே. இவர் எல்லாருக்குமே அறிவுரை சொல்கிறாரு, எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர் அறிவுரை சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவரால் தான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முனிவரை கூட்டிகிட்டு விட்டுடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் பிரச்சனைக்கு என்னால் அறிவுரை கொடுக்க முடியும், ஆனால் இப்போ நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ல, அப்போது நான் கொடுத்ததை நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பார். ஒரு சீட்டில் ஒரு வாசகத்தை மட்டும் எழுதி கொடுப்பார். இப்போ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எழுதி கொடுக்குறார். உடனே அரசர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த பிரச்சனை வரும்போது அதை எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே என்ன வருது அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு ஓலை வருது அரசருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி அடுத்த நாட்டு படை வீரர்கள் நம்ம நாட்டு நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஒன்றும் புரியல, ஏற்கனவே பிரச்சனை அதிகமாக இருக்குல்ல, இன்னொரு பிரச்சனை வேறவா அப்படின்னு அந்த பெரிய பிரச்சனை, அந்த போர் அப்படிங்கிறது, அதனால் மற்ற பிரச்சனை எல்லாம் அவருக்கு கம்மியாயிட்டு இதை பற்றி மட்டுமே இப்போ யோசிக்கிறாரு, ஆலோசனை போடுறாரு, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வருதுன்னா, திடீர்னு இது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த முனிவர் கொடுத்தாரு, அதை எடுத்து பார்ப்போன்ட்டு எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல, இதில் ஒன்றுமே இல்லையே, இது எப்படியோ ஒரு சொல்யூஷனாக நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யோசிக்கிறார். திரும்ப படித்து பார்க்குறார். அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எதுவுமே நமக்கு நிரந்தரமான பிரச்சனை இல்லை, ஆமாம் இதுவும் கடந்து போகும். அப்போ தான் இந்த வார் அப்படிங்கிறதும் அது கொஞ்ச நாள் தான், அது பெரிய விஷயமா நம்ம யோசிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு அப்போ தான் அந்த அரசருக்கு அது தோணுது. அப்புறம் அந்த வார்க்கு அவர் போகிறாரு, ஜெயிக்கிறாரு, அது அடுத்த பிரச்சனை. பட் அதுதான் அங்கே முனிவர் கொடுக்கறது. எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் இல்லை. நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை தேவையில்லாமல் கிளையாக நிறைய எடுத்துகிட்டு போகும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நடந்தே இருக்காது, அது நடந்த மாதிரிலாம் யோசிக்கும், திரும்பி யோசிக்கும். ஏன்னா அதுதான் நம்ம லைக் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அதே மாதிரி யோசிக்க வைக்கும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது இதுதான். உங்களுடைய பிரச்சனைகளை, இப்போ ஒரு 10 பிரச்சனை இருக்கா உங்களுக்கு, ஆரோக்கியம், பணம், இல்லை நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க வரிசையாக. ஒரு 10 பிரச்சனை இருக்குன்னா 10 பிரச்சனை எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கு ஈக்குவலாக கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எழுதிடுங்க. 10 தடவை எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு பிரச்சனையும் படிக்கிறீங்க, கீழே இதுவும் கடந்து போகும். செகண்ட் பிரச்சனையை படிக்கிறீங்க, இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கீழே இதுவும் கடந்து போகும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கடந்து போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்கும், ஓகே இதெல்லாம் கடந்து போயிடும் போல இருக்குது, இது நமக்கு தேவையில்லை போல இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அது தேட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையானதை நம்ம உள்ளே போட முடியும். தேவையில்லாதது உள்ளே இருக்கும்போது தேவையானதை போட்டால் அது கண்ணுக்கே தெரியாது. அப்போ தேவையில்லாததெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். டெய்லி சொல்ல ஒவ்வொரு பிரச்சனையாக க்ளீன் ஆகிட்டே வந்துடும். அப்போது தேவையானதை இப்போ நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுனோம்னா கண்டிப்பாக அது பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். பிரபஞ்சம் யார் எதை தேடிட்டு இருக்காங்களோ அதை கொண்டு நமக்கு கொடுக்கும்.
வேலை தேவையா? வேலை தேவைன்றதை யோசிங்க. இதுக்கு முன்னாடி பதிவில் கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் டெஸ்ட்டாக தியரி கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எளிமையான வழியில் நம்மளுடைய ஆழ் மனதை சுத்தம் பண்ணுறதுக்குரிய வழியை கொடுத்துருக்கோம். 5 நிமிஷம் மட்டும் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை க்ளீன் பண்ணுறதுக்குரிய அருமையான வழி. நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.